ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டிட்ஸோட லைவ் டெஸ்ட்டோட ரிவ்யூ. நம்ம லாஸ்ட்டே வந்து அஹ், அந்த நியூ பேட்டர்ன் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த லைவ் டெஸ்ட் வந்து நீங்கள் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்மந்தமான ரிவ்யூ அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் போட்டோம் அப்படின்னா எந்த ஆப்டி கொஷினுமே டச்சே பண்ண முடியல. ஒரு 25 கொஷினில் நம்மளால் ஒரு மினிமம் எல்லாராலையும் ஒரு 12 to 13 கொஷின் தான் அந்த டைமிங்குள்ளேயே போட முடியுது. அந்த மாதிரியான ஒரு டஃபஸ்ட் கொஷின்ஸாக தான் வந்து எல்லாமே இருக்குது. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த மாதிரியான கஷ்டமான கொஷின்ஸை நம்ம அப்ரோச் பண்ணி பழகிட்டோம்னா எக்ஸாமில் வந்து எவ்வளோ தான் கஷ்டமாக கேட்டாலும் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி டெஸ்ட்லலாம் நீங்கள் உங்களால் ஒரு 16-17 கொஷின் போட முடிஞ்சால் கூட சந்தோஷம். அதை நீங்கள் அக்யூரஸியோட போட பாருங்கள். அந்த ரிமைனிங் இருக்க கொஷின்ஸை ரிவ்யூ பண்ணி வச்சுக்கோங்க, தெளிவாக ரிவ்யூ பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை இன்னுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னுமே கொஷின்ஸ் என்னால் போட முடியல அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். எப்படி வந்து டெஸ்ட் போடலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிடியூடுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படிங்கிறத நான் போடுறேன். நமக்கு ஒரு 20 டேஸ் தான் வந்து நமக்கு டைம் இருக்குது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த 20 டேஸில் நமக்கு சிஜிஎல் எக்ஸாம் வந்து வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களோட ஸ்கோரும் உங்களோட நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததுக்கான அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் வந்து எப்பவுமே வந்து லோவாக ஃபீல் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி கற்றுக்கலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது பாசிபிள் தான். ஓகேவா? நம்ம இந்த பண்டிட்ஸோட டெஸ்ட்டில் வந்து நான் இப்போ இந்த டெஸ்ட் எப்போ அட்டன் பண்ணேன் அப்படின்னா ஆகஸ்ட் 18 வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கான ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஆர்பியோட லைவ் டெஸ்ட்க்கான ரிவ்யூ வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ரிவ்யூ வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனலில் போனீங்கனாலே ரீசெண்டாக வந்த வீடியோ வந்து ஆர்பியோட வீடியோவாக தான் இருக்கும். அந்த லைவ் டெஸ்ட்டோட ரிவ்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் டெஸ்ட் சரி, இந்த ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த குவார்டியல் டிவியேஷன். இப்போ குவார்டைல் டிவியேஷன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா அதுக்கான ஃபார்முலா வந்து Q3 minus Q1 by 2. ஓகே, இதுதான் வந்து குவார்டைல் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. Q3 minus Q1 by 2. இதில் Q3 ஓட வேல்யூ வந்து ஃபார்முலா வந்து L plus N by 4 minus CF by F into C. Q1 ஓடது வந்து L plus N by 4 minus CF by F into C. அப்போ ரெண்டு ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் n வந்து கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, Q1ல் நமக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு n by 4 யூஸ் பண்ணும். ஓகே, n by 4 யூஸ் பண்ணும். Q3ல் 3n by 4 யூஸ் பண்ணும். ஓகே, இதை வச்சு தான் நம்ம அந்த மீடியன் கிளாஸ், அதாவது மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி மிடில் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அந்த டீவியேஷன் வேல்யூ இப்போ அந்த லிமிட் எப்படி எடுத்துப்போம். இப்போ வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 14, 62, 99, 18, 7. இப்போ ப்ளஸ் பண்ணனா எவ்வளோ? 14 + 62 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 14 எழுதிப்போம். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படியே ஆட் பண்ணிட்டே வருவோம். 14 இப்போ ஆட் பண்ணால் 76. அடுத்து இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 175, 193, 200. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் n வந்து 200. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து Q1 கண்டுபிடிப்போம். Q1க்கு என்ன பண்ணணும்? n by 4 போடணும். அப்போ தான் அதோட மிடில் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதாவது குவார்டிலுக்கான அந்த மீடியன் அந்த கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். 200 by 4 அப்போது டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 50. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம அந்த வேல்யூவாக யூஸ் பண்ணணும். இப்போது 50 எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்க்கணும். இதோட நமக்கு 14 முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது 76 தான் இருக்கும். அப்போ இது எந்த லிமிட்டுக்குள்ளே வருது? 35 to 37ங்கிற லிமிட்டில் வருது. அப்போது ஃபார்முலா படி L லோவர் லிமிட் வந்து 35, n by 4 வந்து 50. வேற என்ன இருக்குது? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம கண்டுபிடிச்சதுக்கான ஃப்ரீக்வன்சி இது. ஓகேவா? அதோட ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சினா அதுக்கு முன்னாடி இருக்கிறது. அப்போது 14.
அடுத்தது எஃப் வந்து நேராக இருக்க ஃப்ரீக்வன்சி 62. அடுத்தது சி வந்து லிமிட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 35 37 அப்படின்னா 2. இது அப்படியே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். Q1 ஃபார்முலாவில் எல் வந்து 35 ப்ளஸ் n/4 வந்து 50, சிஎஃப் வந்து 14, எஃப் வந்து 62 இன்டூ 2 கேன்சல் பண்ணால் 31. இப்போ 35 ப்ளஸ் இது எவ்வளோ வரும் 36 36/31. இப்போ 35 ப்ளஸ் 36/31 அப்படின்னா 36/31 அப்போது 1 பாயிண்ட் சம்திங்கில் வருமா? கண்டிப்பாக 1 பாயிண்ட் சம்திங்கில் வரும். இப்போ 36 பாயிண்ட் சம்திங்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாலாம் சால்வ் பண்ணுறதுனால ரொம்ப டைம் ஆகும். இதுக்கே இவ்வளோ சம் போடும், இவ்வளோ நேரம் ஆகும். இப்போ அடுத்தது இப்போ Q1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து Q3 கண்டுபிடிப்போம். இப்போ Q3க்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா 3n/4 போடணும். இப்போ 3 × 200னா 600/4. அப்போ வந்து சாரி இப்போ 150. அப்போது 150 எந்த இதில் வரும்? 150 வந்து மூணாவது இதில் வரும். ஓகே, இப்போ லோவர் லிமிட் வந்து 38. இதுக்கு எவ்வளோ வந்தது 150. அதோட ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி வந்து 76, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 99 இன்டூ 2. அப்போ எவ்வளோ வரும் 38 ப்ளஸ் 150ல் 76 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 மைனஸ் பண்ணாலே 144. 144ல் நம்ம 70 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 70 மைனஸ் பண்ணுவோம். 70 மைனஸ் பண்ணாலே 80. 80ல் 6 மைனஸ் பண்ணால் 74. 74/99 இன்டூ 2. ஓகே, அப்போ 38 ப்ளஸ் 148/99. அப்போது 148/99 இதுவும் கண்டிப்பாக 1 டைம்ஸ் தான். ஓகேவா? இப்போ 1 டைம்ஸ் அப்படின்னா 39 பாயிண்ட் சம்திங். ஓகே, இதுவும் 39 பாயிண்ட் சம்திங் வருது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் Q3 மைனஸ் Q1. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ 3/2. இப்போ 3/2னா 1.5. இப்போ 1.5 வச்சு நியரஸ்ட்டாக எந்த வேல்யூ இருக்குது அப்படின்னா 1.67. இதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாக்டாக இதுக்கு பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா 1.67 தான் வரும். ஆனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி குவார்டர் டிவிஷன் கேட்டாங்கன்னா Q3 மைனஸ் Q1/2. Q3க்கும் Q1க்கும் ஒரே மாதிரி ஃபார்முலாஸ் தான். n எடுக்கும் போது மட்டும் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து வெறும் Q1ங்கும் போது n/4 போட்டால் போதும். Q3க்கு 3n/4 போடணும். இப்போ ஃபார்முலாலையும் 3n/4 அப்படிங்கிறது போடணும். ஓகேவா? இப்போ இதில் செகண்ட் கொஷின், இது ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின் தான். 36:81. இது என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 9th டேபிளில் 4:9ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் 4:9ங்கிற அதே ரேஷியோ தான் வந்திருக்கணும். நமக்கு ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே இன்டூ 8னா இங்கேயும் இன்டூ 8. அப்போ என்ன வந்திருக்கணும் 32 வந்திருக்கணும். ஆன்சர் வந்து 32. ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, இந்த கொஷின் வந்து நம்ம டவுட் செக்ஷனில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு ஒரு மெத்தட் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்தாலும் சால்வ் பண்ணி பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான், எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால வந்து இது நம்ம வந்து ஒரு டவுட் செக்ஷனில் வச்சுப்போம். இது மாதிரி டெஸ்ட் போடும்போது ஏதாவது ஒரு டவுட் செக்ஷனில் வைக்கிற கொஷின்ஸை வந்து நான் தனியாக எடுத்து ஒரு செட்டாக நம்ம சால்வ் பண்ணுவோம். ரொம்ப ஹார்ட் கொஷினாக இருக்கிறத நான் சால்வ் பண்ணுவோம். ஏன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமாக ஒரு 2 ட்ரையாங்கிள் எடுத்து அதை சிமிலர்னு சொல்லி அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அதை எடுத்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், இதை நான் டவுட் செக்ஷனில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டவுட் செக்ஷனில் இருக்கலாம் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவை வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Okay, அடுத்த கொஷின். A die thrown twice, the sum of the numbers appearing observed to be 6. What is the conditional probability that 4 has been appeared at least once? 4 வரக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ப்ராபபிலிட்டியாக இருக்கணும். அப்போ மேலே நம்ம ப்ராபபிலிட்டி எப்பவுமே என்ன எழுதுவோம், ரெக்வயர்ட் பாசிபிலிட்டி. கொஷினில் நமக்கு என்ன தேவையோ அந்த பாசிபிலிட்டியை மேலே எழுதணும். கீழே வந்து டோட்டல் பாசிபிலிட்டி எழுதுவோம். மொத்தமாக அந்த இதில் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எழுதுவோமா? இப்போ இதில் நமக்கு மேலேயும் நம்ம ப்ராபபிலிட்டி தான் எழுதணும், கீழேயும் ப்ராபபிலிட்டி தான் எழுதணும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அப்போது இங்கே இருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ப்ராபபிலிட்டி நான் எடுக்கணும். இப்போது
மொத்த ப்ராபபிலிட்டி முதல்ல எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்பியரிங் டு பி 6. எத்தனை தடவை டைஸை த்ரோ பண்ணுறாங்க, 6. எனக்கு ஒரு தடவை த்ரோ பண்ணியிருந்தாங்கன்னா 6^1 நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 6ன்னு சொல்லலாம். இப்போ 2 தடவை த்ரோ பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 36. 3 தடவைனா 216. எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ பவர் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே வந்து 2 தடவை தான் த்ரோ பண்ணுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எனக்கு 36. அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ணால் 6 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணால் 6 வரணும் அப்படின்னா என்னெல்லாம் வந்திருக்கும், 1,5, 2,4, 3,3, 4,2. அடுத்தது 5,1. வேற என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்கலாம்? ஓகே, இந்த 5 வேல்யூ தான் வந்திருக்க முடியுமா? அப்போ 5/36. ரெக்வயர்ட் பாசிபிலிட்டி எவ்வளோனா 5/36. டோட்டல் பாசிபிலிட்டி சரி, இப்போ டோட்டல் பாசிபிலிட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோமா. டோட்டல் பாசிபிலிட்டி எவ்வளோனா 5/36. 36ல எனக்கு 5 வேல்யூஸ் ப்ளஸ் பண்ணால் 6 வருது. ஓகே, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 6 வருது. வேற எந்த வேல்யூஸும் வந்து வராது. ஓகே, அடுத்தது ரெக்வயர்ட் பாசிபிலிட்டி. ரெக்வயர்ட் பாசிபிலிட்டி என்னது, the number 4 has to be appeared at least 1. நம்பர் 4 கண்டிப்பாக வந்திருக்கணும். எத்தனை தடவை வந்திருக்கு, 1, 2. ரெண்டு வேல்யூல தான் வந்திருக்கு. அப்போ 2/36. 36ல 2 தடவை தான் 4 வந்திருக்கு. மொத்த வேல்யூல இருந்து மொத்த 36ல இருந்து நான் 5 எடுக்கிறேன். அதனால டோட்டலாக கீழே போட்டுக்கலாம். ரெக்வயர்ட் பாசிபிலிட்டி எவ்வளோ, மொத்தம் 36ல இருந்து ஒரு 2 நம்பர் தான் எனக்கு 4 வர மாதிரி எடுக்குது. ஓகேவா? 6 வரணும் ஆட் பண்ணால், அதில் 4 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்த 2 வேல்யூ மட்டும் தான் வரும். அப்போ 2/36. இப்போ 36 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2/5. அடுத்த கொஸ்டின், 35 per kg, rupees 35 per kg, 38 per kg. அது என்ன பண்றாங்க, மூணாவது ஒரு வெரைட்டி கூட ஆட் பண்றாங்க. அதோட பிரைஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது மூணு என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்கன்னா 2:1:2ல. அப்போ மிக்சர் வந்து 42 கிடைக்குது. அப்போ தேர்ட் வெரைட்டி என்ன பிரைஸ்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு என்ன மீனிங், ஏன்னு ஒன்று இருக்கும், பின்னு ஒன்று இருக்கும், சின்னு ஒன்று இருக்கும். மூணையும் மிக்ஸ் பண்றோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், ஏவையும் பியும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுவோம். வர்ற வேல்யூ அப்படியே எடுத்து சி கூட மிக்ஸ் பண்ணுவோம். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுவோமா. அப்போ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ எடுத்துக்கலாம். 35யும் 38 நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னு தெரியாது. ஆனால் ரேஷியோ எவ்வளோன்னு தெரியுமா. ஃபர்ஸ்ட் 2 நம்ம என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கோம், 2:1ங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்கோம். இது அப்படியே ஏதாவது வேல்யூ போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. அப்போ இங்கே வந்து நான் 36 போட்டேன்னா 38 - 36 2 வருது. 35 - 36 1 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 வெரைட்டி மிக்ஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், 36 rupees per kg வரும். ஓகேவா? இதை என்ன பண்ணுவோம், தேர்ட் வெரைட்டி கூட மிக்ஸ் பண்ணுவோம். அதோட பிரைஸ் எனக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ இது மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், ஃபைனல் பிரைஸ் வந்து கிடைச்சிடும். ஃபைனல் பிரைஸ் எவ்வளோ, 42. இது என்ன ரேஷியோவில் இருக்கும், நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 மிக்ஸ் பண்ணிட்டோம். அது எவ்வளோ இருக்கு, 2:1னா 3 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது வெரைட்டியை 2 பார்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து 3:2ங்கள இருந்திருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 36 42னா இங்கே எவ்வளோ வந்திருக்கும், 6 வந்திருக்கணும். அப்போ இங்கே 2 தான் 6னா எத்தனை பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த பக்கமும் இன்க்ரீஸ் பண்ணும்போது 9 பார்ட்டாக இருந்திருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க வேல்யூவை 42 கூட மைனஸ் பண்ணால் எனக்கு 9 வந்திருக்கும். அப்போ இந்த வேல்யூ என்னது, 51. அப்போ ஆன்சர் வந்து 51 kg. ஓகேவா, 51 rupees per kg. அடுத்தது 20 students of a college went to a hotel. மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. ஓகேவா, அதுல 19 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா 175 ஈச், ஒவ்வொருத்தரும் 175 செலவு பண்றாங்க. அப்போ 19 into 175. ஓகேவா, 20th பர்சன் என்ன பண்றாருன்னா, இன்னொரு பர்சன் 20th பர்சன் வந்து 19 more than the average of all the 20 students. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எடுத்து அதுல 19 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்சனோட வேல்யூ வந்து கிடைக்குது, அவர் எவ்வளோ செலவு பண்ணார் அப்படிங்கிறது. அப்போ நம்ம டோட்டல் மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ 19 மெம்பர்ஸ் எவ்வளோ செலவு பண்ணாங்க, 19 175. இது கூட அந்த பர்சன் எவ்வளோ செலவு பண்ணால் நமக்கு தெரியாது, எக்ஸ் டிவைடட் பை 20. இதை பண்ணால் என்ன கிடைக்குது, அந்த பர்சனோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, இதில் 19 அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ 19 more than the average of 20 students. அப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதில் 19 அதிகமாக இருக்கிறது தான் அந்த 20th பர்சனோட வேல்யூ. ஓகேவா, இப்போ
நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். அந்த பர்சன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 19 into 175 போட்டு அந்த பர்சனை ப்ளஸ் பண்ணிட்டோம்னா டோட்டல் சம் வந்து கிடச்சிடும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போது 19 நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 19 into 175 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 19 into 20. இந்த 20 அப்படி எந்த பக்கம் போச்சுன்னா 20x, எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 19x. இப்போது 19 into 175 ப்ளஸ் 19 into 20 எல்லாமே 19ஆல் டிவைட் ஆகுதா? இப்போ 19 டிவைட் பண்ணால் 19 எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிடும். இப்போ 175னா 195, எக்ஸோட வேல்யூ 195. அப்போ 20th பர்சன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணார்? 195. 19% வந்து ஆளுக்கு 175. அப்போது இதை மல்டிபிள் பண்ணோன்னா 4325 வருது. இந்த பர்சன் வந்து 195. அப்போ 4500 இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இங்கே ஆட் பண்ணால் 3 தான் வருது, சாரி. அப்போது 3520. ஓகே, அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், 3520. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. த பேஸ் ஆஃப் த பிரமிட் இஸ் ரெக்டாங்கிள். ஓகே, ஒரு பிரமிடோட பேஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ரெக்டாங்கிளாக இருக்குது. இதோட சைட்ஸ் வந்து லென்த் வந்து 16√2 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 12√2 சென்டிமீட்டர். ஓகே, லென்த் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. த லென்த் ஆஃப் த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த பிரமிடோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 10√6. ஓகேவா? வால்யூம் ஆஃப் த பிரமிட் கேட்குறாங்க. ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் த பிரமிட் வந்து 1/3 பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். இப்போ 1/3 பேஸ் ஏரியானா என்னது? பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? 16√2 இன்டூ 12√2. ஓகேவா? இப்போ எல் இன்டூ பி தான் நமக்கு ஃபார்முலா ரெக்டாங்கிளுக்கு, அது போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன வேணும்? ஹைட் வேணும். ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்லாண்ட் ஹைட். அப்போ இதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா L² = R² + H². ஓகே, இப்போ இதில் எல்லோட வேல்யூ எனக்கு இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னது? ஆர் வேல்யூ இல்லாமல் இதை சால்வ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஆர் வேல்யூ வேணும். இப்போ ஆரை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர் அப்படிங்கிறது ஸ்கொயராக கொடுத்தாங்கன்னா a/2 இதுதான் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்கொயராக இருந்தால். ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா √L² + B²/2, அதாவது டயகனல் பை 2. டயகனல் ஃபார்முலா இதான, √L² + B² டிவைடட் பை 2. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ 16√2. அப்போ 256 16² √2க்கு ஸ்கொயர் பண்ணால் 2, அப்போ 512. அடுத்தது B²க்கு வந்து 12 12 144 144னா 288. அப்போ 0 0 5 7 800. இப்போ 800 வந்து நான் 2 into 400 எழுதலாம். 400க்கு ரூட் எடுத்தால் 20. அப்போ 20√2 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 10√2. இது வந்து ரேடியஸ். இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து ஹைட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இல்லை, இப்போ எல்லோட வேல்யூ என்னது? 10√6. அப்போ ஸ்கொயர் பண்ணால் 600 ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 10√2. இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 100 200. அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 400. H² வேல்யூ 400. அப்போ ஹெச்சோட வேல்யூ 20. இப்போ இதை அப்படியே எடுத்தீங்க, சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டூ 20. இது வந்து 3 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். இப்போ 64 into 20. இந்த √2 into √2 சேர்ந்தால் அது ஒரு 2 ஆகிடும். இப்போ 64 into 40. இப்போ 4 into 4 16, ரிமைனிங் 1 24 25 0. இப்போ 2560. ஓகே, 2560 வருது. ஓகேவா? இப்போ இது ஆன்சரில் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் இருக்கா? 16√2 12√2 4 டைம்ஸ் 16 into 4 24. இங்கே ஒரு 20. இப்போ 2 இதை வந்து 40 4 16 ரிமைனிங் 1 2560. இதான் ஆன்சர் வருது. அப்போ ஆப்ஷனில் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். RST 3 பேர் சேர்ந்து தனித்தனியாக ஒர்க்கை பண்ணுறதுக்கு 25 days 15 days 10 days. R works on all days. S&T work on alternate days starting with T on working on the first day. In how many days the work finished? மொத்தமாக ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 25 15 10. இதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? 150 எடுத்துக்கலாமா? 150 வந்து இதில்
15 times, 10 times, 6 times. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து அவங்களோட எஃபிஷியன்சியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆர் வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ணுறான். அவங்க கூட ஒரு நாள் டி ஒர்க் பண்ணானா அடுத்த நாள் எஸ் ஒர்க் பண்ணுவான். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் டீலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆறு எஸ்ஸும் சேர்ந்தா எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்க? ஆரும் டீயும் சேர்ந்தா 21 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆரும் எஸ்ஸும் சேர்ந்தா 16 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ 2 டேஸில் 37 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நமக்கு மொத்தமாக எவ்வளோ? 150 ஒர்க் வரணும். ஓகேவா? ஆப்ஷனில் எல்லாமே 8ல் இருக்குது. அப்போ 8 டேஸ் கொண்டு வர வைக்கணும்னா இன்ட்டு 4 இப்போ 8 2 12 148. 8 டேஸில் 148 ஒர்க் முடிஞ்சு. ஓகேவா? அப்போது 8 டேஸ் முடிஞ்சு. 148னா இப்போ ரிமைனிங் இன்னும் எவ்வளோ இருக்குது? 2 ஒர்க் இருக்குது. அதை யார் பண்ணணும் அடுத்து? இந்த ஒர்க் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் இப்படி மாறிட்டே இருந்ததுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆரும் டீம் தான் ஒர்க் பண்ணணும். அவங்க எவ்வளோ பண்ணுவாங்க? 21. அப்போது டிவைடட் பை 21. ஓகே, அப்போது 8 2/21 டேஸ். இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்தது 3 + 3 ஸ்கொயர் 3 கியூப் அப் டு 3/8. இது எல்லாமே என்ன ஃபார்மேட்? எல்லாமே இன்டூ 3ஆக போயிட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஜிபியில் இருக்குது. ஓகே, ஜிபியில் வந்து சம் ஆஃப் த வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா Sn is equal to a into r⁻n - 1/r-1. இப்போ இதில் ஏங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, ஆறுங்கிறது 3 t2/t1. இப்போ இதுவும் 3 தான். இந்த மல்டிப்ளை ஆகிட்டு போகிற வேல்யூ. n வந்து மொத்தம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 8 வேல்யூஸ் இருக்குது. இப்போ 3 into 3/8 - 1/3 - 1. அப்போ 3/2. 3/8 அப்படின்னா என்னது? 3/4 வந்து நமக்கு 81. இதவே டபுள் பண்ணணும், 2 தடவை வரணுமா? அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுவோம். 81 8 64. இப்போ 1 16 5 6 6561. அடுத்து என்ன பண்ணணும்? 3/8 கூட -1 பண்ணணும். அப்போ இன்ட்டு 6560. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா 3 2 8 0. அப்படியே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 24 ரிமைனிங் 2 36 8 3 into 3 9. இப்போ 9840. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வந்தே பாரத் ட்ரெயின் கவர்ஸ் 750 கிலோமீட்டர் இன் 5 hours. அதுக்கப்புறம் 1012 கிலோமீட்டர் இன் 11 hours. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இதை அப்படியே ப்ளஸ் பண்ணுவோமா? 1762 கிலோமீட்டர் டிவைடட் பை 16 hours. இப்போ 16ஆல் அப்படியே டிவைட் பண்ணோன்னா 1 times 16 ரிமைனிங் 1 again 1 times. இப்போ 2 தான் வருது. அதனால் இப்போ 0. இப்போ 110ன்னு வருது. இப்போ நியரஸ்ட் இண்டீஜருக்கு போட சொல்லியிருக்காங்க. நியரஸ்ட் டு த இண்டீஜர். இப்போ ஆன்சர் வந்து 110. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் பாயிண்ட் P அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் P லைஸ். ஓகே, இப்போ இன்டர்செக்ட் அப்படின்னா என்னது? ரெண்டுக்கும் காமனான ஒரு பாயிண்ட். அப்போது இதில் இருக்க அந்த XY தான் நமக்கு இன்டர்செக்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ இதில் வந்து இந்த மாதிரி டினாமினேட்டர் இருக்குது. அதை கேன்சல் பண்ணுறக்கா எல்லாத்தையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். இப்போ 3x + 4y = இது என்னாகும்? 12 13. அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷனில் 9 இருக்குது. இப்போ 9ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 4x + 9y = இது என்ன இருக்கும்? 36. 36 + 7னா வந்து 43 அப்படிங்கிறது வந்துருக்கும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து இன்ட்டு 4 இதை இன்ட்டு 3 பண்ணுறேன். அப்போ தான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எலிமினேட் பண்ணோன்னா எக்ஸ் எலிமினேட் ஆகிடுச்சு. அடுத்து இன்ட்டு 4னா 16y. இங்கே இன்ட்டு 3னா 27y. இன்ட்டு 4னா 52. இங்கே இன்ட்டு 3னா 9 129. அப்போ -11y = 129ல் 52 மைனஸ் பண்ணோன்னா 77 -77. அப்போ ஒய்யோட வேல்யூ 7. இப்போ y 7 கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். 3x + 4y = 13. இதில் 7 சப்ஸ்டியூட் பண்ணனா 28. இப்போ 13 - 28. இப்போ 3x = 13 - 28. அப்போ எவ்வளோ வரும்னா -15. அப்போ எக்ஸோட வேல்யூ -5. எக்ஸோட வேல்யூ -5, ஒய்யோட வேல்யூ 7. இது எது ஆப்ஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் ஒன்ல 7 into -5 னா -35 -4 into 7 னா -28. அப்போ இது ஆன்சர் மைனஸ்ல தான் வரும், அப்போ இது இல்லை. அடுத்தது 5 into y 35 -2 into x, அப்போ இது +10 -45. ஓகே, அப்போ இது ஒரு 45, இது ஒரு 45, அப்போ ஆன்சர் என்ன ஒரு 0. அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி நார்மலாக XY சால்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதான் அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். -5, 7 இது எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கரெக்டாக வருதோ அதுதான் நமக்கான ரெக்வயர்டு ஈக்குவேஷனாக இருக்கும். அடுத்தது the profit earned by selling an article is 832 is equal to the loss incurred. ஓகே, ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா இது அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. எவ்வளோ 448. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்கிற கெயினும் இதில் கிடைக்கிற லாஸும் ஈக்குவல். இப்போ இதில் நம்மளால் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த பக்கம் போச்சுன்னா 2 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இது இங்கே வரும்போது ஆட் ஆகிடும் 832 448. இப்போ 10 8 12 1 2 80 கேன்சல் பண்ணோன்னா 640. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 640. நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கணும் 15%. இப்போ இதுலேருந்து 15% வரணும்னா 10% 64, 5% 32, 96 எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ 6 13 736. ஓகே, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது as observed from the top of the lighthouse, the height is 45 meter above the sea level. The angle of depression of the sea sailing directly towards its starting level இருந்திருக்கு அப்படின்னா 30 டிகிரியா இருந்தது, இப்போ 45 டிகிரியா மாறி இருக்கு. ஓகேவா? the distance traveled by the ship during the period of observation. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். distance traveled by the ship during the period of observation. ஓகே, இப்போ இதில் இது 45னா எனக்கு இதுவும் கண்டிப்பாக 45 தான் இருக்கு, ஏன்னா 45 டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் 45, இதுவும் 45, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும் 45 + x. ஓகேவா? இப்போ இதில் 30 டிகிரி அப்படின்னா 30 டிகிரியில் வந்து காசோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 30 டிகிரியில் வந்து மொத்த வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுப்போம் 1 2 √3 1. ஓகேவா? அப்போது இங்கே மொத்தமாக எவ்வளோ இருக்குது 1 இருக்குது, இங்கே 45 இருக்குது. அப்போ ஒரு பாட்டு தான் எவ்வளோ 45, 1க்கு பதிலாக 45 இருக்குது. அப்போ கீழே என்ன இருக்கும் √3 பாட்டு இருக்குது. அப்போ √3 பாட்டுனா 45 √3. ஓகேவா? அப்போ இது மொத்தமாக எவ்வளோ 45 √3 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன வேணும் எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போது எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா டோட்டல் வேல்யூலேருந்து இந்த 45 மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 45 காமன் எடுத்துட்டோன்னா √3 - 1 மீட்டர். அப்போ ஆன்சர் வந்து 45 × √3 - 1 மீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது a is equal to 15, b is equal to 12. இப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. இது டேரெக்டாக பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலா a - b the whole cube. இப்போ மைனஸ் பண்ணால் 3, 3 கியூப் பண்ணால் 27. அவ்வளோதான். அடுத்தது a race around the circular track is 45 km, சேம் டைரக்ஷன். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணுவோம், ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ண எவ்வளோ 5 km/h. கேன்சல் பண்ணால் அடுத்த 9 ஹவர்ஸில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 9 ஹவர்ஸ். ஓகே, அடுத்த கொஷின். A borrows an amount 3600 from B. A வந்து B கிட்ட இருந்து 3600 வாங்கியிருக்கான். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. இயர் வந்து 2 years. ஓகே, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 40%. 3600க்கு 40% அப்படின்னா 360 × 2, இப்போ 720. இப்போ 4320. கரெக்டாக தானே? 10% 360, 20% அப்படின்னா 720. அதுவும் இல்லாமல் நமக்கு இங்கே வந்து 2 இயர்ஸ்க்கு, அப்போது 1440. இதுதான் வந்து அவங்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து திரும்ப பே பண்ணியிருக்கணும் இந்த அமௌண்ட்டுக்கு. அவன் 3600 என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு 2700 எடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் ரிமைனிங் இருக்க 900 அவனோட பர்சனல் பர்பஸ்க்கும் செலவு பண்ணிட்டான். ஓகேவா?
அடுத்தது 2700 என்ன பண்ணுறாரு, 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாரு. இப்போ 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 540, இப்போ 0 4 12 324, அடுத்து 10% 324 இன்ட்டு 2னா 8 4 6, இப்போ 8 8 8 3 3888. இது வந்து அவருக்கு கிடைச்ச அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அவருக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்பவுமே அப்படி தான் கிடைக்கும். அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 3888 வந்திருக்கு. அவர் எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணார், 2700 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு 388 கிடைக்குது. அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும், 88118. இதுதான் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அவர் எவ்வளோ திரும்ப பே பண்ணும், 1440 பே பண்ணும், 1188 வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அப்போ இதில் 2 5 2 கரெக்டாக இது சாரி 1188. ஓகேவா, இது 3னா இங்கே வந்து 2, இங்கே 3னா இங்கே வந்து 5 2 252. ஓகே, 252 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். ஆனால் அவருக்கு டோட்டல் அமௌண்ட்டையும் சேர்த்து தான் திரும்ப கொடுக்கணும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் வந்து 3600 இன்வெஸ்ட் பண்ணுற வாங்கினார்ல, மொத்தமாக திரும்ப கொடுக்கணும்ல. இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வந்திருக்கு, அதையும் சேர்த்து கொடுக்கணும். ஓகேவா, ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு 900 செலவு பண்ணிடுறாரு. ஓகேவா, அப்போது அந்த 900ம் அவருக்கு லாஸ் தான். அப்போ என்ன ஆகும், 25115. அப்போ மொத்தமாக 1152 அப்படிங்கிறது அவருக்கு லாஸ் ஆயிருக்கும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், காஸ் 23 டிகிரி ஏ பை பி. காஸ் 23 டிகிரி வந்து ஏ பை பி. இப்போ இங்கே காஸ் 63 இருக்குது, சைன் 23 இருக்குது. ஓகேவா, இப்போது சைன் 23 டிகிரியோட வேல்யூ, ஆப்போசிட் சைடு வந்து ஏ, ஹைப்போட்டனஸ் வந்து பி. அப்போ இது என்னவா இருக்கும், கண்டிப்பாக பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயராக இருந்திருக்கும். ஓகே, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போது காஸ் 67 டிகிரி, காஸ் 67 டிகிரி அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி வந்து சைன், அதை 90 கூட மைனஸ் பண்ணோன்னா 23 டிகிரி. அதே மாதிரி இங்கே சைன் 23 டிகிரி. அப்போ கண்டிப்பாக என்னதான் வரும், ரெண்டுமே சேமாக இருக்கனால எனக்கு வேல்யூ கண்டிப்பாக 0 தான் வரும். ஆன்சர் வந்து இதுக்கு 0. அடுத்த கொஸ்டின், LMN அந்த ட்ரையாங்கிள் L and N intersect at angle 112 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ இது ரெண்டுமே என்னது, பைசெக்டார்ஸ். இந்த மாதிரி ரெண்டு பைசெக்டார் மீட் பண்ணுச்சு அப்படின்னா 90 + θ/2 அப்படிங்கிற ஃபார்முலா போடணும். மேலே இருக்க தீட்டாவாக இருந்தால் கிடைக்கிறது 90 + θ/2 இருக்கும். அப்போ 112 டிகிரிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்போம், 90 + θ/2 வந்திருக்கும். அப்போது இதை நான் சால்வ் பண்ணேன்னா θ/2 = 90 அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் பண்ணேன்னா 22. அப்போ தீட்டாவோட வேல்யூ 44 டிகிரி. இதில் பாதி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆங்கிள் எம் தான் தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் வந்து 22 டிகிரி. Can answer 22 degree. அடுத்த கொஸ்டின், 7 boys and 5 girls sitting in a random order. The probability that no girls are sitting together. எந்த கேர்ள்ஸும் ஒன்றா உட்காரக்கூடாதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க, B1 B2 B3 B4 B5 B6 B7. இப்போது 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 8 பிளேசஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து 5 கேர்ள்ஸை ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, 8 இருக்குது, அதில் நம்ம வந்து 5 ப்ளேஸ் பண்ணணும். இப்போது அடுத்தது ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, மொத்தமாக டோட்டல் வேல்யூஸில் டோட்டல் எவ்வளோ எனக்கு 12. அதில் நம்ம என்ன பண்ணணும், எத்தனை பேரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா the probability that no girls are sitting together. 2 கேர்ள்ஸ் வந்து ஒன்றா உட்காரக்கூடாது. ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த 12 பேர்லேருந்து அதே மாதிரி கேர்ள்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பெர்மிட்டேஷனில் வந்து என்ன பண்ணணும்னா இது மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. 8 ஃபேக்டோரியல் பை மைனஸ் பண்ண எவ்வளோ 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 12 ஃபேக்டோரியல் பை இதை மைனஸ் பண்ணோன்னா 7 ஃபேக்டோரியல். அப்படியே எழுதணும்னா 8 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 12 ஃபேக்டோரியல் பை அப்படியே தலைகீழ விடுமா 7 ஃபேக்டோரியல் பை 12 ஃபேக்டோரியல். அப்போ இதை வந்து நான் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 அப்படின்னு எழுதலாம். அப்போ 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு கீழே அதே மாதிரி 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இதுக்கு மேலே வந்து 7 கேன்சல் ஆகிடும் 7 ஃபேக்டோரியல். இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். 6th டேபிளில் 2 டைம்ஸ் 5 டேபிளில் 2 டைம்ஸ் 2 இன்ட்டு 2 4 8 8 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் ஒரு 11 இன்ட்டு 9 இருக்குது. அப்போ 99. நியூமரேட்டரில் ஒரு 7 மிச்சம் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 7/99. ஓகே, அடுத்தது இப்போ இதில் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 2/5ங்கிறது கேர்ள்ஸ். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா ஏங்கிறது இதில் வந்து 30%. அப்போ 30ல் எவ்வளோ 6 அப்படின்னா 12. அடுத்தது செகண்ட் ஒன் 1/3 இதில் எவ்வளோனா 50. அப்போ 5 கேர்ள்ஸ். அடுத்தது 11 இது வந்து சி, இது பி, இது ஏ. சியில் வந்து 11/20 இன்ட்டு 20. இப்போ இது கேன்சல் ஆகிடும் 11. அடுத்தது டியில் வந்து 3/5. டியோட பர்சன்டேஜ் வந்து 25. அப்போ இது 5. அப்போ 15. அடுத்தது இயில் வந்து 1/5 இன்ட்டு 10. இப்போ 2. அப்போ வேல்யூ 2. அப்போ இது என்ன கேட்குறாங்க சிங்கிறது மொத்த இதில் எவ்வளோ ஆங்கிள்னு கேட்குறாங்க. அப்போ சி வந்து 11 டிவைடட் பை 12 17 18 19 21 26 36 இன்ட்டு மொத்த ஆங்கிள் இருந்தால் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க 360. இப்போ கேன்சல் பண்ண 10. ஆன்சர் வந்து 110. ஓகே, இப்போ 110ங்கிறது தான் இதுக்கான டிகிரி. கரெக்டு தானே? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண 36 தானே வருது. 17 18 28 33 43 45. ஓகே, இங்கே 45 தான் வருது. 45 360. இப்போ 9th டேபிளில் இது 5 டைம்ஸ், இது 40 டைம்ஸ். இப்போ இது வந்து 8 டைம்ஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். 88 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். A person borrows 88,000 4 years 5%. He lends it for 7% 4 years. What is his gain? அவன் என்ன பண்ணுறான் 80,000 வந்து 4 years 5% இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அவன் கடன் வாங்குறான். அப்போ அவன் எவ்வளோ திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா 800 3,000 இப்போ 20னா 16 ஒரு 3 0 16,000. அடுத்தது இதே அமௌண்ட்டை என்ன பண்ணுறான் 7% 4 இயர்ஸ்க்கு கொடுக்குறான். அப்போ என்ன ஆகும் 28 × 8. அப்போது 64 6 16 22 2 2 4 0 0. இப்போ 16,000. அப்போ எவ்வளோ எனக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா 6,400 அப்படிங்கிறது அவனுக்கான ப்ராஃபிட். அடுத்தது in an election 2 candidates y% of voters did not vote. அப்போ மொத்தமாக 100% இருந்திருப்பாங்க. அதில் இனிஷியலாக இருந்தது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் 100 - y/100 இது வந்து ஓட்டு போடலை. ஓகேவா? அதுக்கப்புறம் 10% டிக்ளேர்ட் இன்வேலிட். அப்போ 90% வேலிட். அடுத்தது while the valid votes were cast in favor of either of the two candidates, the candidate who got 59.375 won the election. அப்போ 59.375 அப்படின்னா இப்போ ஆப்போசிட் பர்சன் எவ்வளோ வாங்கியிருப்பாரு ஓகே, இப்போ ஆப்போசிட் பர்சன் வந்து 40.625 அப்படிங்கிறது வாங்கியிருப்பாரா?
இப்போ இதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 0 5 8 1. அப்போது இது மைனஸ் பண்ணோன்னா 7 8 1. அப்போது 18.75 by 100 equal to 2484. அந்த டிஃபரன்ஸ் தான் 2484. if the number of peoples who are eligible to the vote in the election is 16,000. மொத்தமா எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 16,000. அப்போ y எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது அப்படியே கேன்சல் பண்ணும். இதில் ஒரு 2 0, இது ஒரு 0. இப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னென்ன இருக்குது? 100 minus y, இதுக்கு ஒரு 2 0வா, 9 into 1875 100 into 100 equal to 2484. இப்போ ஃபர்ஸ்ட் 9th டேபிளில் கேன்சல் பண்ணோம். 2 times 18, ரிமைனிங் வந்து 6. 9 times 63, ரிமைனிங் 5, 6, 296. இப்போ அடுத்தது அடுத்தது 3 டேபிளில் பண்ணுவோமா? 3 டேபிளில் ஆகாது, 9th டேபிள்லே வராது. ஒன் எயிட் 75 6 8 63, ரிமைனிங் 5 6. ஓகே, இங்கே வந்து இங்கே வந்து 7 வந்திருக்கணும், ஏன்னா வந்து 63 தான், அப்போ 7. இப்போ 276, இது வந்து கண்டிப்பாக வரும். இது 8 18 9, இது ஒரு 12. இப்போ 3 டேபிளில் வரும். 6 times 2 times ரிமைனிங் 1 5 times 276 வந்து ஓகே 27 வருமா? 9 times 6 வந்து 2 times 92. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 25 டேபிளில் இது 25 times, இது 4 times. அகெயின் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 times. ஓகே, ஒரு 25 தான் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோமோ. 625னா 25 into 25. அப்போ ஒன்றை கேன்சல் பண்ணால் 4, இன்னொன்று கேன்சல் பண்ணாலும் 4. இப்போ 100 minus y equal to இந்த 2 4 எக்ஸ்ட்ரா வந்திருக்கா. 16,000. ஓகே, 100 minus y by 100, 10% invalid, அப்போ 90% தான். 59.375% வந்து வின் பண்ணது. சரி, இந்த கேன்சல் பண்ணது அகெயின் நம்ம பண்ணுவோம். அகெயின் கேன்சல் பண்ணி பார்ப்போம். இங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரில. ஓகே, 16,000, 100 minus y by 100, 90 by 100, 18.75. 18.75க்கு இன்னொரு 100 போடணும். இதுக்கு ஒரு 100, 18.75க்கு ஒரு 100, இங்கே ஒரு 100. ஓகே, சரி, 3 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 100 எக்ஸ்ட்ராவை போட்டேன், அதுதான் இப்போ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்பை ஒரு தடவை ப்ராப்பராக எழுதும். இனிஷியலாக வந்து 16,000 இருந்திருக்கு, அதில் 100 minus y percentage போக ரிமைனிங் இருக்கிறது இன்ட்டு இதில் 10%னா 90 by 100. அதில் வந்து 49.375, 59.375. அதில் இந்த வேல்யூஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 18.75, அதை 1875 போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பர்சன்டேஜுக்கு ஒரு 100, இதுக்கு ஒரு கீழே ஒரு 100, ஈக்குவல் டு 2484 votes. இப்போ இதில் ஒரு 3 0, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து 4 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 1875. ஓகே, இதை 9th டேபிள் அப்படியே கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி பண்ணுவோம். 2 ரிமைனிங் என்ன வந்தது? 6 7 6 276. 3 டேபிளில் பண்ணோன்னா 625, இது 92ன்னு வந்துச்சா. 25 டேபிளில்
இது 4 டைம்ஸ் again இது 4 டைம்ஸ். இங்கே இருக்க அந்த 16 தான் விட்டேன், மற்ற எல்லாமே ஓகே. 4 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் எவ்வளோ 92. 100 minus y equal to 92னா ஒய்யோட வேல்யூ 8. அப்போ 8%. ஓகே, சிம்பிளாக போட வேண்டியதான், நான் தான் கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அடுத்த கொஸ்டின், the total number of persons whose daily income is more than 460 but less than 690. 460க்கு மேலே இருக்கணும், 690க்குள்ளே இருக்கணும். ஓகே, 460க்கு மேலே இருக்கணும், 690க்குள்ளே இருக்கணும். அப்போ லெஸ் தென் 690 அப்படின்னா 200 இருக்குது. இதில் இப்போ இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட் இதில் 35 இருக்கும், அடுத்த 35ம் சேர்த்து தான் இந்த ரிமைனிங் வேல்யூ இருக்கும். இப்போ இது 40 இருந்திருக்குமா, இந்த ரெண்டும் சேர்த்து தான் இந்த தேர்ட் வேல்யூவாக இருந்திருக்கும். அப்போ இது 35, இது 40, ரெண்டும் சேர்த்து 75னா இந்த ரிமைனிங்கில் என்ன இருந்திருக்கும், அதில் வந்து 65 இருந்திருக்கும். அடுத்து இந்த 200ல் இந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து 65, 35 இது சேர்த்தனா 100, 140, அப்போ இங்கே 60 இருந்திருக்கும். ஓகே, இதில் 60 இருந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா 460க்கு மேலே இருக்கணும், 690க்குள்ளே இருக்கணும். அப்போ இது ரெண்டும் சேர்த்து தானே வரும், ரெண்டு ப்ளஸ் பண்ணனா 125. அப்போ ஆன்சர் வந்து 125. ஓகே, அடுத்தது 15 taps can fill in 96 minutes. ஓகேவா, அப்போ இது வந்து நம்ம இந்த மென்னு ஒர்க்கு அப்படி போடுவோம்ல, அந்த மாதிரி 15 taps வந்து 96 minutes. அப்போ 5 tanksனால into 5. இதே இதை வந்து இன்னொரு இது இருக்குது எக்ஸ்ன்னு ஒன்று, அது 54 minutesல ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எந்த டேபிளில் பண்ணலாம், 9th டேபிளில் இல்லை 3 டேபிளில் பண்ணுவோம். 5 times இது வந்து 2 5 times 3 டேபிளில் வந்து 1 times ரிமைனிங் 2 18. அடுத்தது இது 6 times, இது 32 times. ஓகே, இப்போ இது 25 into 32 by 6, இது 16 by 3. இப்போ 25 into 16, 5 into 16 80, 1 6 0 4 240 இல்லையே, 6னா 30, ரிமைனிங் 3 2 150 5 2. ஓகே, 400 by 3 அப்படின்னா 1 times 3 times 3 times 0.33 போயிட்டே இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் 133. ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மோட். ஓகே, மோட் அப்படின்னால என்னது, மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. ஓகே, மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ தான் நம்ம மோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஃப்ரீக்வன்சி அப்படின்னால என்னது, அந்த வேல்யூ எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ இதில் அதிகமாக வந்த வேல்யூஸ் எங்கே இருக்குது, 12 டைம்ஸ் இதில் வேல்யூஸ் வந்திருக்கு. 16லேருந்து 22க்குள்ளே 12 டைம்ஸ் வேல்யூ வந்திருக்கு. அப்போ அதில் இதுக்குள்ளே தான் நமக்கு மோட் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 16லேருந்து 22க்குள்ளே. ஓகேவா, அப்போ ஆன்சரும் நீங்கள் 16லேருந்து 22க்குள்ளே இருக்குன்னு 20 போடலாம், ஆனால் நம்ம எக்ஸாக்டாக சால்வ் பண்ணி போடுவோம். ஓகேவா, இப்போ ஃபார்முலா என்னது அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் f1 minus f by 2 f1 minus f minus f2 into c. ஓகேவா, எல்லுங்கிறது என்னதுன்னா லோவர் லிமிட் வந்து 16 ப்ளஸ் இது வந்து f1 அப்படிங்கிறது ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படிங்கிறது, சாரி f1, அதுக்கு முன்னாடி இருக்கிறது f, அதுக்கப்புறம் இருக்கிறது f2. இந்த ஆர்டரில் நான் வச்சுக்கோங்க, f1 f2. இது வந்து நமக்கு ப்ரெசென்ட் அதுக்கு நேராக இருக்கிறது 12.
இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது, இது அதுக்கப்புறம் இருக்குது. அப்போ F1 அப்படிங்கிறது 12, F வந்து 8, 2F1 24, F வந்து 8, F2 வந்து 10 இன்டூ இடையில லிமிட் எவ்வளோ இருக்கு 6. இப்போ 16 ப்ளஸ் 4 பை ஒரு 18, 6 இங்கே ஒரு 6 6 கேன்சல் ஆகிடும். 16 ப்ளஸ் 4 20. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து 20. ஓகே ஓகே, இதோட முடிஞ்சது. நம்ம மொத்தம் 25 கொஷின்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆர்பி டெஸ்ட்டோட கொஷின்ஸும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லா கொஷின்ஸுமே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரியான கொஷின்ஸாக தான் இருக்குது. ஓகேவா, அது நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து கண்டிப்பாக நம்ம அது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக முடியும். அதனால் நார்மலாக ஒரு டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 2 டெஸ்ட் 3 டெஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப ஹை கட் ஆஃப்லாம் வருங்கிறது கண்டிப்பாக பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். படிக்கிற கண்டென்ட் தெளிவாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 65 கொஷின் 70லேருந்து 65 கொஷின்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, அதாவது கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக டயர் 1 கிளியர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பெருசாக ஸ்கோர் கம்மியாகுதுன்னு எதுவும் ஃபீல் பண்ணாமல் ரிவ்யூ ப்ராப்பராக பார்த்துட்டு டெஸ்ட்டு கண்டினியூஸாக போடுங்க. அது மட்டுமே போதும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.